வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கடச்சநந்தலில் இருக்கக்கூடிய ஜாங்கிட் நகரில் ஒரு புதிய வீடுங்க, அட்ராக்டிவான ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வருது. அந்த வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 89 லட்ச ரூபா வீடுங்க. 1350 சதுரடியில் இருக்கக்கூடிய வீடு. ஒரு 4.25 சென்ட்டுங்க. இது வந்து வீடு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா. சார் இது வந்து என்ன ஃபேஸ் சார்? இது வடக்கு பார்த்த வீடுங்க. இது வந்து வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு, வடக்கு பார்த்த வீடு. வாசலும் வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க. ஃப்ளாட்டும் வந்து வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எம்எஸில் வந்து அந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த இது வந்து சரா உட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மழை வெயிலெலாம் தாங்கக்கூடிய ஒரு போர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் இமேஜை சூப்பராக கொடுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட்டிக்கோ ஒரு இன்னோவா காரை தாராளமாக ஏற்றி நிப்பாட்டினாலும் நம்ம ஸ்பேசியஸான ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோங்க. கீழெல்லாம் பாருங்களேன், எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட்டு ஸ்டெப்ஸு. உள்ளே வந்தோம்னா இது வந்து 250 சதுரடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோங்க. ஃபோர்ட்டிக்கோ முதற்கண்டு உள்ளே பார்த்திங்கன்னா பால் சீலிங்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். பால் சீலிங்லாம் அட்ராக்டிவாக இருக்குங்க. மேலே பாருங்கள், உள்ள எல்இடி ஒர்க்கு. இதில் வந்து இன்னோவா கார் நிப்பாட்டினா கூட ஒரு சைடாக தான் நிப்பாட்டும், ஒரு சைடு ஸ்பேசியஸாக வீட்டுக்கு போகக்கூடிய பாதை நமக்கு சர்ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ட்டிக்கோங்க. அப்படியே ஏறி போனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்துடுது. பூரா ஹேண்ட்ரைல் எல்லாமே எம்எஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே 304ங்க. உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் இந்த வீட்டை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நம்ம எல்லா வீடுகள்லையும் நம்மளே இப்போ நிறையா வீடுகள் காமிச்சிருப்போம். அதுலலாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வீட்டினுடைய எல்லாருமே ஜென்ரலாக வந்து வீட்டினுடைய நிலைக்கதவு தேக்கில் போட்டுருவாங்க. நம்ம வீட்லேயும் இந்த வீட்டில் வந்து தேக்கு தாங்க நிலக்கதவு வந்து. சேஃப்டி கிரில் அதுக்கு முன்னாடி போட்டிருக்குறாங்க, அது ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள். நிலக்கதவு நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க, தேக்கு தாங்க, தேக்குட்டு. நிலையும் டோரும் தேக்குட்டு பார்த்தீங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஜன்னல் பற்றி எல்லாமே தேக்குதாங்க. இந்த வீட்டில் எதுவுமே வந்து இந்த நிலக்கதவு இது மட்டும் நம்ம தேக்கில் போட்டிருக்கோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாகனி போட்டிருக்கோம், கோங்கு போட்டிருக்கோம், வேம்பு போட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் எல்லா ஃபர்னிச்சர்ஸு இதில் இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே வந்து தேக்கு நிலை. ஜன்னல் பற்றியும் தேக்கு. இதில் உள்ளே வந்துடுறோம். இப்போ பாருங்களேன், 260 சதுரடியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. மேலேலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கலரிங் பண்ணலைங்க. வீடு வந்து வால்பட்டி பார்த்து ரெடியாக இருக்குது, கலரிங் பண்ணல, ப்ரைமர் மட்டும் அடித்து ரெடியாக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கக்கூடியவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த கலரிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மேலேலாம் பார்த்திங்கன்னா பூரா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பால் சீலிங்கில் என்ன மாதிரி கலர்ஸ் வரணும் விருப்பப்படுறாங்கல்ல, அதாவது வீடை வாங்குறவங்களுடைய விருப்பம் இருக்குல்ல, மெயினான விஷயம் அதுதானே. அதனால் அது பூராமே பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்படுற அளவில் நம்ம வந்து கலரிங் பண்ணி கொடுத்துடலாம். இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கு தாங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? இந்த ஜன்னல் நிலை எல்லாமே தேக்கு தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைட்டிங்ஸ்க்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேட் அடிக்குது. லைட் ஆஃப் பண்ணோம்னா வந்து ஷேட் அடிக்காமல் இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? எல்லாமே தேக்கு நிலை. இந்த ஜன்னல் நிலைகள் அனைத்துமே ஜன்னல் பற்றி எல்லாமே தேக்கு தான். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜன்னல்கள் அனைத்துமே தேக்கு தான். டிவி ஷோகேஸை பார்த்தீங்களா, நல்லா மாடர்னாக இருக்குங்க. அப்படியே வலது பக்கம் பூஜை ரூமு, தனியாக பூஜை ரூமு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இங்கிட்ட ஒரு பேக் சைடு ஜன்னல் வந்துடுது, பூட்டி இருக்குது. நான் திறந்து வேணாலும் காமிச்சிட்றேன். சும்மா லைட்டாக மட்டும் தரேங்க போதும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து வந்துடுங்க.
காற்றோட்டத்துக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே உள்ள பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இது எப்படி பார்த்தாலும் ஒரு 160 சதுரடிக்கு குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். சிம்னி முதற்கண்டு வச்சு ரெடியாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் மட்டும்தான் இன்னும் பண்ணலை. சரிங்களா? பாருங்கள், கபோர்ட் செட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்களா? டைல்ஸு ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே இருக்கிற இது எல்லாமே முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? மேலே இருக்க கபோர்ட் செட்டு அந்த பார்த்தீங்களா, சிம்னி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. அந்த இது சமையல் பண்ணுற அந்த எண்ணெய் பிசுக்கு, அந்த ஹாட்டான ஏரு எல்லாத்தையும் ஷக் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கான சிம்னிங்க, மாடர்னைஸ்டு சிம்னி அது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பக்கமும் கபோர்டு. ஸ்பேசியஸ் கிச்சனுங்க. எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது இந்த பக்கம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, முன்பகுதி கிச்சனில் யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து தாராளமாக டைனிங் ஹால் போட்டுக்கலாம். அதுக்கு தான் அவங்க வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல டைனிங் ஹால் போட்டு வந்து நீங்கள் தாராளமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன்லேருந்து ஈஸியாக நீங்கள் உங்களுடைய உணவுப் பொருட்களை எடுத்து நீங்கள் பரிமாறி சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ஒரு ஈஸியான இடம். நல்ல ஸ்பேசியஸான இடங்க. இந்த காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸ்பேசியஸான இடங்க. இது வந்து நல்ல ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். 160 சதுரடிங்க. 170 சதுரடி, 160 கூட இல்லை, 170 சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 சதுரடியில் வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. பாருங்கள், அதில் வந்து எல்லாமே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் வந்துடுது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாங்க இவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா? நம்ம தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்க வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. அதே மாதிரி பாருங்களேன், பாத்ரூமு அந்த நம்ம தரைக்கு பதிக்கக்கூடிய பெரிய டைலே பதிச்சிருக்காங்க. மேலே வரைக்குங்க, தெரியுதுங்களா? மேலே வந்து இது பார்த்துருக்காங்க பாருங்கள், வால்பட்டி பார்த்து. சீலிங் முதற்கொண்டு, பாத்ரூம் சீலிங் முதற்கொண்டு வால்பட்டி பார்த்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் தாங்க. ஸ்பேசியஸ் டாய்லெட்டு பார்த்தீங்களா? மேலே வந்து உங்களுக்கு வாட்ரு ஹீட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கு மேலே ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பவர் ப்ளக் பாயிண்ட்டு. இன்னொன்றுங்க, இந்த ப்ளக் பாயிண்ட்டுன்னு ஏன் வருது, பூராமே இங்கே 3 பேஸ் கொடுத்துருக்காங்கங்க, சிங்கிள் பேஸ்லாம் கிடையாது. பூராமே நிலைகள்லாம் பார்த்தீங்களா, தேக்குங்க, எல்லாமே தேக்கு நிலை தான். இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே தேக்கு நிலை தான். அந்த தேக்கு நிலை நல்லா பக்காவாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜா ரூமுங்க, இப்போதைக்கு சும்மா இந்த வீட்டு ஜாமான்கள் இங்கே ஆசாரி இவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் வீடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அது வேலைக்காக வச்சுருக்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுலேயுமே இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி இதெல்லாம் வந்து வைப்பாங்க, கோயில் கதவில், பூஜா ரூம் கதவில். அதனால் இந்த மணி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி இடத்துல மணி அழகாக வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கதவு திறக்கிறப்ப மூடுறப்ப அந்த மணி சத்தம் ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸை உருவாக்கும் வீட்டுக்குள்ளே. அதுக்காக அந்த இதில் வந்து மணி பொருத்துவாங்க. பார்த்திங்களா? இது கிச்சன், இது இன்னொரு பெட்ரூமுக்குரிய ஒரு நிலையத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நிலை எல்லாமே தேக்குதான். இந்த மாதிரி இருக்குங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டே வரலாம். பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் தான், இதுலேயும் பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. கலரிங் மட்டும் வீடை வாங்கக்கூடியவங்களோட விருப்பம்தான், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே எல்லாமே பாருங்களேன், எல்லாமே கபோர்டு இருக்குது. கபோர்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்காக நல்ல ஒரு மைக்கா சீட்ஸை அருமையாக வந்து நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்கங்க, நல்லாயிருக்கு. தெரியுதுங்களா? இந்த கதவு ஜன்னல்லாம் உங்களுக்கு இது கிரில்லு வந்துடுது, நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்கங்க. தேக்கு மரத்தில் வந்து ஜன்னல் இதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நேரில் வாங்க. வீடியோ வழியாக பார்த்தா மட்டும் பத்தாது, நேரில் வந்து இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க. வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க, வீடு நல்லா இருக்குது. சரிங்களா?
இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், லைட்டிங்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்கங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூமு வெஸ்டர்னே கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃப்ளோருக்கு ஓட்டுற பெரிய டைல்ஸு வந்து ஒட்டியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. இது மல்டி பர்பஸுங்க, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? லாண்ட்ரி ரூம் யூஸ் பண்ணாலும் அங்கே டேப் கனெக்ஷன் இருக்குது. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் சோபாவாக போனாலும் போட்டுக்கலாம். அதை எடுத்து கொடுத்துருவோம். இல்லை எங்களுக்கு அது லாண்ட்ரி ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ப்ளக் பாயிண்ட்ஸும் இருக்குது, டேப் கனெக்ஷன் இருக்குது. அதில் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வைக்கனாலும் வச்சுக்கலாம். இல்லை வெளியில் நமக்கு டேப் கனெக்ஷன் பெரிய கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஹைட்டாக, அங்கே வைக்கனாலும் வச்சுக்கலாம். அது வாங்குறவங்களோட விருப்பம். ஸோ மல்டி பர்பஸாக இந்த ரூமை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்களா? இதுக்கு மேலே வந்து ஒரு மச்சு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திங்ஸ் பூரா ஏற்றி அடையலாங்க. நிறையா எக்கச்சக்கமான பாத்திரம் இத்தனை எதுவும் இது எல்லாமே வந்து ஏற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு தான் மேலே ஒரு மச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ரூமை பூட்டினோம்னா ஒரு கபோர்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரூம் இருக்கிற மாதிரி தெரில, அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த வீடு பிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக தர்றேன். இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெளியில் மோக்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆளுங்க வந்தாலும் உட்கார்ற மாதிரி, அதுக்கு கீழே திங்ஸ் வைக்கிற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டு டிசைனோட விளக்குகளுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? இப்போ மாடிக்கு கூப்பிட்டு போய் காட்டுறேன். நானே செப்பல் எதுவும் போடலைங்க, நீங்களே வேணாலும் பாருங்கள். சரிங்களா? மத்தியானம் ஆயிடுச்சுங்க, 12 மணி. நம்ம ஊரில் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி நிற்க முடியும்? நிற்க முடியாது. மாடியில் போய் நிற்க முடியுமா 12 மணிக்கு? இப்போ பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, இது பூராமே கூலிங் டைல்ஸுங்க. வெதுன்னு இருக்கும், சுடாது. நீங்கள் அக்கினி நட்சத்திர வெயிலே நின்னா கூட சுடாதுங்க. சரியா? ஒரு 1000 லிட்டர் கெப்பபிலிட்டியில் வந்து டேங்கு கொடுத்துருக்கோங்க. தண்ணிங்க சொல்லவே வேணாங்க. ஒரு 300 அடி போட்டிருக்கோம். ஒரு 30 அடியிலே பார்த்தீங்கன்னா போர் இறக்க முடியாத அளவுக்கு ஈல்டு. நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, தண்ணியெல்லாம் குடிச்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ ஏரியாங்க? பாருங்களேன், வீடுகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சுற்றி வேறு வீடுங்க. ஜாங்கிட்னார் ஃபுல்லாகவே வீடுகள். நீங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இறங்கினோடனே ரோடுங்க. இது வந்து வீட்டு முன்னாடியே ரோடு, கட் ரோடெல்லாம் கிடையாது, மெயின் ரோடு. ஊமச்சி குளத்துக்குள்ளேருந்து ஜாங்கிட் நேருக்குள்ளே வரக்கூடிய மெயின் ரோடுங்க. சரிங்களா? வீடுகள் தெரியுதா? மற்ற வீடுகளாவது உள்ள தள்ளி இருக்கும். நம்ம வீடு, இந்த வீடு ரோட்டடிங்க. ரோடு மெயினில். நமக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோடு வந்து 23 அடி ரோடுனா நமக்கு வந்து நம்ம இடமும் இருக்குது, எக்ஸஸாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த காட்டுற பாருங்கள், தெரியுதா நம்ம எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோன்னு? தெரியுதுங்களா? அவ்வளோவது நம்ம புழக்கத்துக்கு இடம் இருக்குங்க. ரோடு தள்ளி போனாலும் நமக்கு நம்ம காரை ஏற்றி வெளியில் வாசலில் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம், உள்ளே வந்து நம்ம ஃபோர்ட்டிகோக்குள்ளே நிப்பாட்டினாலும் கார் பார்க்கிங்கு நிப்பாட்டிக்கலாங்க. சரிங்களா? வீடுகள் பக்கத்தில் இருக்க எல்லா வீடும் பங்களா தாங்க, பெரிய பெரிய வீடுகள் தாங்க. என்ன கேட்டால் இது வந்து 89 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பட்சத்தில் வந்து ரேட்டை கூட முன்ன பின்ன பேசி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் வந்து நீங்கள் வாங்க. இன்னொன்று, உங்களுக்கு லோன் பர்பஸ்ஸு உங்களுக்கு என்ன வேணும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? வீட்டை வாங்குறதுக்கு சும்மா கணிசமாக ஒரு தொகையை மட்டும் கையில் கொண்டு வாங்க. மற்றபடி இந்த பேங்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளே முடித்து நல்லபடியாக வந்து கையில் கொடுத்துருவோம் வீட்டு சாவியை அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனருங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வாங்க, இந்த வீட்டை வந்து நேரில் நான் பாருங்கள்.
வீடு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வீட்டை வந்து அந்தளவுக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? உள்ளே வாங்க, வந்து பாருங்கள். இன்னொன்று இங்கெல்லாம் பார்த்தீங்களா மேலே, இது ஒரு ஃபைபர் சீட்டுங்க. தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காது, ஆனால் சன்லைட்டு உள்ளே வரும். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் எல்லாம் பக்காவாக தெரியுது. சூரிய வெளிச்சம் எப்பொழுதும் உள்ளே கிடைக்கணுன்றதுக்காக எப்படியெல்லாம் ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எம்எஸ் இதை போட்டு ஆங்கில போட்டு அது மேலே அந்த ஃபைபர் சீட்டை போட்டு சூப்பராக அடைச்சிருக்கிறாங்க. நல்ல வேலைப்பாடுங்க. பாருங்க, இந்த இது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் கிரில்லு எப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியுதுங்களா? எஸ்எஸ் கிரில்லு இது முதற்கொண்டு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அதாவது சார் இது முதற்கொண்டு நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குன்றதுக்காக அது 304 பார்த்தே வாங்கினோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 304 தான் வேகமாக கரோட் ஆகாது. இந்த பார்த்தீங்களா, காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? கிரேடு இந்த தெரியுதுங்களா? கிரேடு 304 அப்படின்னு இருக்குங்க. தெரியுதுங்களா? 304ங்க. கிரேடு 304 அப்படின்னு வந்து வரும். இதை வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலாக தெரியாதுங்க. பொதுவாக வீடு வாங்க வர்றவங்களுக்கு அது என்னமோ சொல்கிறாங்க 304 சொல்கிறாங்க. இதுலேயே வந்து 202 இருக்குங்க. அது வந்து கிரேடு கம்மியானது. அதை கூட அவங்க போடலை பார்த்தீங்களா? 304 தான் போட்டிருக்காங்க. ஏன்னா வீடு வாங்க வர்றவங்க நம்ம தரம் வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக பார்த்து நம்ம அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். வீட்டுக்கு வந்து 3 phase கரண்ட் கொடுத்துருக்கோம். எல்லா லைட்டிங்ஸ்லேருந்து அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து டிசைனாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஒரு விருந்தாடி வீட்டுக்கு வருவாங்க, விருந்தினர்கள் வருவாங்க, அவங்களுக்காக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுமே வெஸ்டர்ன். அது வந்து இதில் வந்து உள்ள அட்டாச்சாக வந்துடுது பெட்ரூம்குள்ளே. ஸோ வர்ற விருந்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்கு சங்கடப்படுவாங்க. இது இந்த இன்வெர்ட்டருக்காக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்து பண்ணியிருக்காங்கங்க. மற்றபடி ட்ரைனேஜ் வாட்டருக்கு போகிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டேங்க்கு, அப்புறம் செப்டிக் டேங்க் தனியாக, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் போருங்க. சரிங்களா? அது வந்து செப்டிக் டேங்க்கு. அந்த ட்ரைனேஜ் வாட்டர்ஸ்லாம் போகக்கூடிய டேங்க்கு தனியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துடுதுங்க இந்த வீடு. அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த வீட்டுக்கு நேரில் வந்து நல்லபடியாக இந்த வீட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, நம்ம சேனலுங்க, யூடியூப் சேனலு பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.